சொந்தங்கள். இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அவங்க எல்லையில இருக்கிறது நல்லது. இல்லனா அன்னைக்கு லக்ஷ்மணன் போட்ட மாதிரி இந்த வீட்லயும் நான் ஒரு கோடு போட வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்டு அவங்க குடும்பம் எல்லாம் எப்படி இருக்குங்கறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. அவங்க நித்யாவுக்கு புத்தி சொல்லணும். நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிட வேண்டான்னு அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நீதானே நித்யா ஃபோன் பண்ணான்னு சொன்ன, அதனாலதான். அவ பேரை கேட்ட உடனே அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவளை ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா போலான்னு இருக்கேன். அதனாலதான் 1 மணி நேரம் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். மழை பெய்யும் போது பக்கோடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். டீயோட பக்கோடா கொண்டு வா. நீங்க 2 பேரும் இந்த வீட்ல தான் இருக்க போறீங்க. ஆனா யாரோ மாதிரி இருக்க போறீங்க. இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு உங்களுக்கு இனி எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனா இங்க பாருங்களேன், கரெக்டான டைம்க்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். அப்பா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்களுக்கு பிடிச்ச பக்கோடா தான் எனக்கு செஞ்சிருக்கேன். சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, பரவாயில்ல. உங்க அப்பாவுக்கு ஒன்னு திடீர்னு பார்க்கணும் போல இருந்துச்சு. அதனாலதான் கிளம்பி வந்துட்டோம். நித்யா, நான் கொஞ்ச நேரம் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். என்னமோ உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. இப்ப பார்த்துட்டேன். அப்ப கிளம்புறோங்க. என்னப்பா நீங்க கிளம்புறேன்னு சொல்றீங்க? இப்பதானே வந்திருக்கீங்க. அதானே, அக்கா கையால செஞ்ச பக்கோடாவை சாப்பிடாம நான் இங்க இருந்து வரமாட்டேன். உண்மையை சொல்லவா, எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சர்மா, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். இன்னைக்குதான் என் பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு பிடிச்ச பக்கோடாவை இவ சமைச்சு வச்சிருக்கா. இதுக்கு பேரு தானுங்க இதய சம்பந்தம். என்ன சம்பந்தியமா என்ன யோசிக்கிறீங்க? பக்கோடா சாப்பிடுங்க. அதுக்கு இல்ல சம்பந்தி, பக்கோடா சாப்பிட்டா என்னோட பிளட் பிரஷர் ரொம்ப ஹை ஆயிடும். ஓ, ஏமா நித்யா, அப்புறம் எதுக்காக நீ பக்கோடா பண்ண? வேற ஏதாவது பண்ணிருக்கலாமே. அதனால என்னங்க, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். பக்கோடாவோட டீ ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா வா, நானும் உனக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்றேன். அட நீ வந்து என்ன பண்ண போற? நீ போய் உட்காரு. நான் ஹெல்ப் பண்றேன்க்கா, வா. கிச்சன்ல எல்லாம் செதறி கிடக்குது. அத சுத்தம் பண்ண கூட நான் ஹெல்ப் பண்றேன்க்கா, வா போலாம். சொன்னா கேளு, நீ போய் உட்காரு. முதல்ல போ, பக்கோடா சாப்பிடு. நான் இப்ப வந்துடுறேன். சம்பந்தி, நான் வந்து உங்களை இங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வர சொன்னேன். நீங்க எங்களை வர சொன்னீங்களா? நாங்களா தானே வந்திருக்கோம். அது ஒன்றும் இல்லை சர்மா, நான் உங்ககிட்ட பல தடவை பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன். நீங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லை.
அதனால ஒன்று நீங்கள் டிராஃபிக் ஜாமில் மாட்டிகிட்டு இருக்கணும், இல்லை ஆன் தி வேலை இருப்பீங்கன்னு நினச்சேன். உண்மைதான், வர வழியில டிராஃபிக் அதிகம்தான். அதான் ஃபோன் ரிங் ஆனது கேட்டிருக்காது. ஆனா நீங்களே பாருங்க, ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். நீங்க எங்களை வர சொல்லிருக்கீங்க, ஆனா உங்களால போன்ல பேச முடியல. ஆனா நாங்களே இங்க வந்துட்டோம். இது இது நல்ல விஷயம் தானே? நீங்க நினைச்சீங்க, நாங்க வந்து நின்னுட்டோம். சொல்லுங்க சமந்தி அம்மா, நீங்க என்ன முக்கியமான விஷயம் பேச வர சொன்னீங்க? சமீர், சொல்லுங்கம்மா. வைஷாலி, அத்தை, ரோஹிணி, அத்தை, நீங்க எல்லாரும் உள்ள போங்க. நான் சொல்றது உங்க காதுல எல்லாம் விழலையா? நான் உங்களை இங்க வர சொன்னது இல்ல சம்பந்தி, நீங்க ஏதோ வேலைக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த வேலை எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு தான். புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்கல்ல, வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆம், அது நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. கம்பெனி புதுசு, ஆனா வேலை பழைய வேலை தான். கணக்கு எழுதுறது நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்னாச்சு, மறுபடியும் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அம்மா அப்பா அப்புறம் அண்ணி வந்திருக்காங்க. அமர், நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அமர் ப்ளீஸ், நீங்க அங்க போங்களே. கொஞ்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு நிலைமையை சமாளிங்க ப்ளீஸ். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. நீங்க இந்த பக்கம் போற? டீ போட போறேன். சரி சரி, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். தைரியமா போ. ஆஹா, பக்கோடா வாசனை மூக்க தொலைக்குது. அடடே, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான்ப்பா, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. நீ எப்படி பாருக்க? நான் நல்லா இருக்கேன் அம்மா. மாமா, அமர், பக்கோடா சாப்பிடுப்பா, பார்க்கவே நல்லா இருக்கு பாரு. சரி. இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, பக்கோடா பண்றதுல இங்க நித்யா கிட்ட யாரும் போட்டி போட முடியாது. உண்மைதான். என்னாச்சு, நித்யா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அட, இது என்ன தனியா ஒரு டைனிங் டேபிள்? என்னாச்சு, இந்த டேபிள் சின்னதாயிடுச்சா? இல்ல யாராவது தனியா உட்கார்ந்து சாப்பிட விரும்புறாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அது சும்மாதான். நித்யா என்ன டீ கொண்டு வரலையா? நித்யா, இல்ல டீ எல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் 1 மணி நேரம் தான் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். நானும் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இல்ல லேட்டா போனா அது நல்லா இருக்காது. இல்ல அதுல மாமா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். இல்ல வேண்டாம்ப்பா, இன்னொரு நாள் வரும். அப்ப சரி, போயிட்டு வாங்க. வரோம். இல்ல சாஸ்திரி சார், நீங்க உட்காருங்க. தேவியானம்மா சாப்பிட்டு இருக்கும் போது ஏன் எழுந்திருக்கிறீங்க? உட்காருங்க. நாங்க கிளம்புறோம், நீங்க சாப்பிடுங்க. வா பாரதி. அத்தை நித்யாவோட அப்பா அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலையே. அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு இவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தது. ஆனா அத்தை ஏன் இப்படி சொதப்புறாங்கன்னே தெரியல. நித்யாவும் அமரும் வனவாசம் போறதுக்கு நான் எவ்வளவு நல்ல காய் நகர்த்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க என்னடானா அந்த மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது. இந்த அமர் மாமா விட இவ்வளவு நல்ல நடிகனா இருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நான் எதுக்காக பக்கோடா மாவுல அவ்வளோ காரத்தை கொட்டினேன்? இவங்க கண்ணுல இருந்து தண்ணி வரணும் தானே. ஆனா இந்த அமர் அப்படியே மனசார பாராட்டுறான். அப்பா அம்மா டீ குடிக்காமலே போயிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? என்ன இது முதல் பக்கத்தை காணோம்? இப்படிலாம் ஆனதே கிடையாது. எதுக்கு தேவையில்லாம அந்த பேப்பரை தேடுறீங்க? அந்த பேப்பர்ல நீங்க படிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா அத்தை படிக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த பேப்பர்ல இருக்கு. என்னங்க முடிஞ்சுதா? நியூஸ் பேப்பரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அட நீ வேற, எங்க போஸ்ட் மார்ட்டம் பண்றது? அதுல தான் ஃபர்ஸ்ட் பேஜே காணுமே. அது இல்லாம படிச்ச மாதிரி இருக்காது. முதல் பக்கத்தை காணுமா? ஆ, எங்க போயிருக்க போகுது? எங்கேயாவது காத்துல பறந்து போயிருக்கும். இப்பெல்லாம் தான் பலமா காத்தடிக்குதே. என்ன பேசுற நீ? வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய காத்து அடிச்சிருக்கு. மாமா ஆ, என்ன பறந்து போச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜே அவன் பிரிண்ட் பண்ண மறந்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன் மாமியார் கிட்ட. அட இங்க ஒரு பேப்பர் இருக்கே. இதோ இதுதான். இந்தாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, காத்துல எங்கேயாவது பறந்துருக்கோன்னு. நீங்க இருக்கீங்களே. எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? அது சரி, உனக்கு எதுவுமே தெரியாது. சத்தியமா நான் இதை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செஞ்சிருக்கே நீ. என்னாச்சு தேவயானி? பேப்பர்ல போட நான் அழகான போட்டோஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஆனா அது பேப்பர்ல வந்ததுக்கு அப்புறம் பார்க்கிறதுக்கு இன்னும் அழகா இருக்கு. என்னாச்சு அத்தை? அமரையும் நித்யாவையும் உடனே இங்க வர சொல்லு. சரிங்க அத்தை. அம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் இப்ப கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என்ன ரொம்ப வலிக்குதா? இப்ப வலிக்கல. வலிக்குது வலிக்குது, பயங்கரமா வலிக்குது. ஊதி விடுங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? தினம் இந்த மாதிரி அடிபட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தான். நித்யா, நித்யா நீ என்ன காரியம் பண்ணிருக்க? ஒண்ணும் இல்லக்கா, ஸ்டவ்ல அடிபட்டுருச்சு அதான். இப்போ ஒண்ணும் இல்ல. நான் உனக்கு காயப்பட்டதை பத்தி பேசல நித்யா. நீ அத்தையோட மனசு காயப்படுத்திருக்கியே, அதை பத்தி பேசிட்டு இருக்க. அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ண? எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது.
ஆனா அத்தையோட மூடு இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்கள நான் அப்படி பார்த்ததே இல்ல. அதுக்கு காரணம் இன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர். அதை பார்த்ததும் அத்தையோட கோவம் தலை கேறிடுச்சு. உன் மேலதான் கோவம். நியூஸ் பேப்பரா? அத்தை உங்க 2 பேரையும் ஹாலுக்கு வர சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நியூஸ் பேப்பருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்ல. காலையில நியூஸ் பேப்பரை பார்த்து அத்தை ஏன் என் மேல கோவப்படணும்? சரி வா, என்னன்னு தான் போய் பார்ப்போம். நித்யா, அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க. கோவத்துல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தயவு செஞ்சு அவங்கள எதிர்த்து பேசாதீங்க. உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். சொல்லுங்க அத்தை, நீங்க என்ன கூப்பிட்டீங்களாமே? உன்னோட தைரியத்தை நான் நிஜமாவே பாராட்டியே ஆகணும் நித்யா. நீ எங்களுக்கு ப்ராப்ளமுக்கு மேல ப்ராப்ளமா கிரியேட் பண்ணி வச்சுட்டு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? அது சரி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சத்தியமா உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செஞ்சிருக்கே நீ. அத்தை, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? வாய மூடு. அப்பாவி மாதிரி நடிக்க முயற்சி பண்ணாத. இவளுக்கு ஒண்ணும் புரியலையா? ஆனா உன்னை பத்தி இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. எல்லாம் புரிஞ்சிருச்சு. வேலைக்கு போறோங்கிற திமிரு இல்ல உனக்கு. போனா போகுதுன்னு உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன். அதுக்குன்னு உன் இஷ்டத்துக்கு ஆடுற. எங்க வீட்டு மானம் மரியாதை எல்லாத்தையும் நீ காத்துல பறக்க விடுறியா? இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு கவலையே கிடையாதா? ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. இனிமே நீ வேலைக்கு போக கூடாது. இப்பவே அந்த வேலையை விட்டாகணும். நாளையில இருந்து நீ வேலைக்கு போக கூடாது. ஏன் அத்தை? அத்தை, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த விதமான தப்பும் பண்ணல. நீங்க ஏன் என்கிட்ட கோவமா பேசுறீங்க? நான் தான் நீ வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேல. போக கூடாது. இத நான் இந்த வீட்டு முதலாளிங்கிற உரிமையில சொல்றேன். புரிஞ்சுதா உனக்கு? நீ செஞ்சிருக்கிற இந்த புது நல்ல காரியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் புள்ள உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறியா? புது நல்ல காரியமா? இவ அப்படி என்னமா பண்ணா? என்ன பண்ணா நான் கேக்குறேன். இவ செஞ்சிருக்கிற காரியத்தை உங்க கண்ணால நீங்களே பாருங்க. ஆனா நீ வாயை மூடு. பொண்டாட்டி தாசன். நான் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னால உங்களோட இந்த உத்தரவுக்கு கட்டுப்பட முடியாது. இந்த வேலை எனக்கு யாரோட சிபாரிசுனாலையும் வாரிசு அடிப்படையிலயும் கிடைக்கல. என் மெரிட்டுக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச வேலை இது. இதுக்காக பல வருஷங்க நான் வெயிட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் எங்க அப்பா அம்மா எனக்கு துணையா இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு என்னோட சப்போர்ட் தேவைப்படுது. இந்த நிலைமையில நான் இந்த வேலையை விட்டுட்டேன்னா இல்லைங்க அத்தை. என்னோட பிறந்த வீட்டுக்கு நான் உதவி பண்றதுக்காக எனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அத்தை. பொய் சொல்லாதே. நீ சொல்றது எல்லாமே பொய். இந்த வேலையை நீ உன் பிறந்த வீட்டுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக செய்யல. உன் மாமியார் வீட்டை நாசம் பண்ணணுங்கிறதுக்காக செய்யற. என்ன அத்தை, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னைக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அத்தை? அமர், நீங்களே பாருங்க. அத்தை ஏன் என் மேல எவ்வளவு கோவப்படுறாங்க? அவங்கிட்ட என்ன நீ கேக்குற? அவங்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ?
நீ செஞ்சிருக்கிற இந்த புது நல்ல காரியம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என் புள்ள உனக்கு சப்போர்ட் பண்ணுவானா? புது நல்ல காரியமா? என்னாச்சுமா? இவ அப்படி என்ன பண்ணா? என்ன பண்ணிட்டான்னு கேக்குறியா? இவ செஞ்ச காரியத்தை உங்க கண்ணால நீங்களே பாருங்க. பேப்பர்ல வந்த இந்த ஆர்டிக்கல் ஒரே நிமிஷத்துல என் மரியாதைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு. அம்மா, இந்த கஷ்டம் உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே தான். இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை செஞ்சவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. யார விட மாட்டே நீ? நித்யாவையா? ஒருவேளை இதெல்லாம் செஞ்சது அவளாவே இருந்தா நான் விட மாட்டேன். அவளையும் நான் விட மாட்டேன்.